பார்த்தீர்களா குருதேவ், யசோதை அன்னியின் நடவடிக்கையில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டது? விருஷ்பானு, கிரகங்களின் தசாபுத்தி மாறும்போது மனிதர்களின் புத்தியும் மாறத்தான் செய்யும். யசோதையின் மாற்றத்திற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நான் கண்ணனை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். குருதேவ், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை குருதேவரே. எங்கள் கவலைக்கான தீர்வை அளியுங்கள். இங்கே நடப்பது எல்லாமே என் பிரபு நாராயணனின் விருப்பத்தில் தான் நடக்கிறது. பிரபுவின் லீலைக்குள் அர்ப்பனாகிய நான் எவ்வாறு தலையிட்டு ஏதும் செய்ய இயலும்? விருஷ்பானு, ராகுவின் இந்த தாக்கத்தை தடுத்து நிறுத்த ஒரே வழிதான் உள்ளது. அது காலம். நிச்சயம் ராகுவின் இந்த தாக்குதல் சில காலங்களுக்கு பிறகு முடிந்து போய்விடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம. கடவுளே, உன்னை ஒன்றே ஒன்று கேட்கிறேன். இந்த வீட்டிற்கான ராகு காலம் விரைவில் முடிவடைய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இந்த பயங்கர தீ இன்று இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இந்த குரல் எப்படி கேட்கிறது? ஓம் நமோ, நான் உடனே இந்த இடத்தை விட்டு போயாக வேண்டும். வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. என்ன இது? எனக்கு ஒரு புது உணர்வு. ஓம் நமோ பகவதே. என்ன இது? என் கர்ப்பத்தில் ஒரு பொய்யான உணர்வு. என் கர்ப்பத்தில் எப்படி சிறுவன் இருக்க முடியும்? பிரபு, இதுவும் தங்களின் லீலைதானா? இது என்ன மாயை? ராகுவின் பயங்கர தீப்பிழையிலிருந்து தப்பிக்க நந்தகுமாரர் ஒரு மரத்தில் தான் ஒளிந்திருந்தார். ஆனால் அந்த மரம் அரக்கியாக மாறிவிட்டது. தேவி, நான் தங்களிடம் கூறியிருந்தேன் அல்லவா, ஒரு சில நாட்கள் இவ்வாறு தான் இருக்கும். அதை கடப்பதற்கு வெறும் காலத்தை தவிர மற்ற அனைத்தையும் விட்டொழிக்க வேண்டும் என்று. இது அதே அரக்க பெண்தான் தேவி. இவளது கடனை அடைப்பதற்குத்தான் கண்ணன் தனது அனைத்து சம்பந்தங்களையும் விட்டொழிந்து இவ்விடம் வரை வந்திருக்கிறார். ஆனால் பிரபு, இந்த அரக்கி மொத்தத்தில் யார்? தேவி, தங்களுக்கு இவரை தெரியவில்லையா? உற்று நோக்குங்கள். இந்த பெண்ணுடன் தங்களுக்கு மிகவும் ஆழமான சம்பந்தம் உள்ளது. மாதா திரிஜிட்டையா? ஆம் தேவி, மாதா திரிஜட்டை தான். இவர்கள் திரேதா யுகத்தில் ராவணனுடைய அசோக வனத்தில் தங்களுக்கான ஒரே ஒரு உண்மை துணையாக இருந்தவர். அந்த மாதா திரிஜட்டை அவர் ஒரு அரக்கியாக இருந்த பொழுதிலும் தெய்வ குணத்தோடும் தாய்மை குணத்தோடும் தான் நடந்து கொண்டிருந்திருக்கிறார். அதோடு அசோக கணத்தின் ஒவ்வொரு கணமும் ஆழ்ந்த மனபக்தியுடன் தங்களுக்கு சேவை புரிந்தார்கள். எனக்கு அனைத்தும் நினைவில் இருக்கிறது பிரபு. அசோக வனத்தில் கொடுமையின் கொடுமையான சூழ்நிலையிலும் மாதா திரிஜட்டை எனக்கு எந்த விதத்தில் உதவியாக இருந்தார்கள் என்று. அதோடு இன்று வஞ்சகமாக ராவணன் தங்கள் அறுக்கப்பட்ட தலையை என் முன்னே வைத்திருந்தானோ, அந்த நாள் மட்டும் மாதா திரிஜட்டை எனக்கு உண்மையை மட்டும் கூறாமல் இருந்திருந்தால் அன்றே என் இறப்பு நாளாக அது மாறியிருக்கும் பிரபு. விதி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு மோசமாக இருக்கிறது பிரபு? என் வாழ்க்கையின் அடித்தளமே தாங்கள்தான். அந்த ஆதாரமே இல்லாமல் போனால் எனக்கு இந்த உயிர் எதற்கு? கடவுளே, தாங்கள் எதற்காக என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்?
எனது பிரபுவுக்கு இப்படி ஆகியும் கூட எதற்காக எனது உயிரை வைத்திருக்கிறீர்கள்? ராமன் இல்லாத இந்த சீதைக்கு என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில்? என் உயிரின் மீதே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. கடவுளே, எனது உயிரை எடுத்துக்கொள். தயவு செய்து என் உயிரை எடுத்துக்கொள். அமைதியாக இரு மகளே. தாயே, பார்த்தீர்களா அந்த ராவணன் என்ன செய்திருக்கிறான் என்று? போதும், இனியும் என்னால் உயிரோடு இருக்க இயலாது. நான் உடனே எனது உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். வேண்டாம் மகளே, நீ பார்த்து கொண்டிருப்பது உண்மை அல்ல. இது அந்த அதர்மியான ராவணனின் வஞ்சகமாகும். மகளே, இந்த தாயின் மீது நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையோடு சேர்த்து ராவணனின் நீ சதியாக பார். உண்மை உனக்குள்ளே தாமாக வெளிப்பட்டுவிடும். தாயே, இது நீங்கள் கூறியது உண்மைதான் தாயே. அது மகளே, இது அரக்க நகர இலங்கையாகும். இங்கே ராவணன் உனது நம்பிக்கையை இழக்க எல்லா விதமான வஞ்சக வேலையும் செய்வான். ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திரு. நீ என்னை தாய் என்று அழைத்ததினால் தாயின் கடமையானது தன் மகளை காப்பாற்றுவது. நான் உன்னை எப்போதும் காத்து ரட்சிப்பேன் மகளே. மகளே, நான் இந்த சிலையை உனக்காக செய்தேன். இதை எப்போதும் உன்னுடனேயே வைத்திரு. உலகில் எந்த ஒரு அதர்மமும் உன்னை எப்பொழுதும் நெருங்காது. தாயே, என்ன ஒரு உயிரோட்டமான சிற்பம். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? தாங்கள் இதை தங்கள் கைகளால் அல்ல, மாறாக தங்கள் தாய்மை மற்றும் அன்பினால் இந்த சிற்பத்தை உருவாக்கியுள்ளீர்கள். ஒரு தாய் தன் குழந்தையை கருவிலிருந்து உருவாக்குவது போல் அதே மனதோடு இந்த சிற்பத்தை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள். நன்றி தாயே. நீ கூறுவது உண்மைதான் மகளே. என் மனதில் இருப்பது ஒரே ஒரு ஆசைதான். ஸ்ரீராமனை என் மகனாக பெற்றெடுக்க வேண்டும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். ஸ்ரீராமனை என் கர்ப்பத்தில் தாங்கும் வரையில் எனது உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு எங்கும் சென்று விடக்கூடாது. தேவி, அன்று மாதா திருச்சட்டை தூய்மையான மனதோடு என்னை மகனாக தன் கர்ப்பத்தில் ஏந்த வேண்டும் என்று எண்ணினார்கள். பிரபு, அப்படியானால் இன்று வரையிலும் தாய் திருடஜைக்கு முக்தி கிடைக்காதா? தேவி, எப்போதும் எந்த ஓர் மனிதனுக்கும் ஓர் ஆசை மீதமிருக்கும் பட்சத்தில் அப்போது வரை அவனது முக்தி எவ்வாறு நிகழக்கூடும்? என்னை மகனாக பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையோடுதான் மாதா திருச்சட்டை பல வருடங்களாக வனம் வனமாக சுற்றி இறுதியாக இவ்வனத்தில் வந்து மரமாகிவிட்டார். இன்று பல யுகங்களுக்கு பிறகு அவர்களது அந்த ஆசை நிறைவேறப் போகிறது. ஏனெனில் இன்று அவர்கள் கண்ணனை தன் கர்ப்பத்தில் ஏந்தி விட்டார்கள். மேலும் தனது எல்லா சம்பந்தங்களையும் விட்டொழிந்து கண்ணன் என்று மாதா திருஜடைக்காக முற்றும் முழுவதுமாக மகனாக மாறியிருக்கிறார் தேவி. ஒருவேளை எனது அந்த யுக யுகமான ஆசை பூரணமாக போகிறதோ என்னவோ. பக்தர் மீது இப்படி ஒரு கருணையை பக்தவச்சலமான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாலேயே இது முடியும். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா.
இந்த அக்னி எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் சரி, என் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. என் உயிரை கொடுத்தாவது என் குழந்தையின் உயிரை காப்பாற்றி விடுவேன். இது என்ன நெருப்பு? அணைக்கவே இயலவில்லையே. இந்த நெருப்பு பரவிவிட்டால், என் குழந்தை வரை தாக்கிவிட்டால் பெரிய விபரீதமாகிவிடும். என் குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் இந்த நெருப்பை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 தாய் திருடற்றையோ தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இனி தாங்களும் தங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். மகனுக்குரிய வகையிலும் கடவுள் நிலையில் இருந்தும் கூட. இந்த நேரத்தில் நான் அனுபவிக்கும் தாய்மை உணர்வானது நான் யுக யுகமாக அனுபவிக்க காத்திருந்த ஒன்றாகும். நாராயணனின் கிருபையால் என் யுக யுகமான காத்திருப்பு முடிந்து விட்டது. ஆனால் மகனே, நீ உண்மையில் யார்? என் கர்ப்பத்திற்குள் எப்படி வந்தாய்? நான் இதற்கு முன் உன்னை அறிந்ததும் இல்லை. மகனே, என் கர்ப்பத்தில் இடம் பெற்றுக்கொண்டு என்னை முழுமையடைய செய்த உண்மையில் நீ யார் என்று சொல். உன் தாய்க்கு சற்று சொல்வாயா மகனே? நீ யார் என்று சொல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இது என்ன இப்படி ஒரு பிரகாசம்? பிரபு, ஆக தாங்கள் தான் என் கர்ப்பத்தில் இடம் பெற்றிருக்கிறீர்களா? சாக்ஷாத் அந்த நாராயணனே வா. ஆம் திருச்சட்டை, யுக யுகங்களாக தாங்கள் என்னை தங்களுடைய மகனாக அடைய விரும்பினீர்கள். கடவுள் எப்பொழுதுமே தன் பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்ற முற்படுவார்கள். ஆதலால் தான் இன்று தங்கள் கர்ப்பத்தில் என்னை ஸ்தாபித்து நான் தங்களது புதல்வனாக ஆவதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இன்று நான் முற்றும் முழுவதுமாக தங்களது மகன் மட்டுமே திருச்சட்டா. நாராயணனே, பக்த வத்சலனே, இன்று தாங்கள் தங்களின் அதர்ம பக்தியின் ஆசையை கூட நிறைவேற்றி விட்டீர்கள். பிரபு, இனி எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எந்த ஒரு ஆசையும் நிச்சயமாக இல்லை. போதும், என் மீது இன்னொரு கருணையும் அடியுங்கள். என்னை தங்களின் சரணத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. நான் இப்பொழுது எங்க இருக்கிறேன்? இங்கே எந்த நெருப்பும் இல்லை. என்னை நெருங்கி வந்த அந்த நெருப்பு எங்கே? அந்த மரம் எங்கே? நான் தஞ்சமடைந்த அந்த மரம் எங்கே? தாயார் கூறுவது உண்மைதான். எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதன் அர்த்தமானது இதுதானா பிரபு? பாவப்பட்ட திரிஜடாவின் உதிரத்தில் பிறப்பதற்காகத்தான் இந்த லீலையை புரிந்தீர்களா? தன்யனானோம் பிரபு நாங்கள். தங்கள் பக்தர்களின் எல்லா ஆசைகளையும் அவர்களின் எல்லா மனோரதத்தையும் நிறைவேற்றி விடுகிறீர்கள். இப்படிப்பட்ட பக்தவத்சலனான தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்.
எங்கே சென்று விட்டான் அந்த யசோதையின் மகன்? அவன் இந்த பக்கமாக தானே வந்தான். இங்கிருந்து மரம் எங்கே? அட, அவன் இந்த வனத்தை விட்டு கடந்து விட்டானே. எப்பொழுது சென்றான் அவன்? ஒரு பிஞ்சு சிறுவன் இந்த ராகுவின் அக்னியை தாண்ட முடியுமா? இது தற்செயலானது தானா, அல்ல இது விஷ்ணுவின் லீலையா? இதை நான் அறிந்து கொண்டே தீர வேண்டும். கண்ணா, உன்னால் இந்த ராகுவின் தீய பார்வையிலிருந்து அதிக தூரம் சென்றுவிட முடியாது. ஏனென்றால் ராகுவின் கூரிய பார்வை உன் மீதும் உன் தாய் மீதும் உள்ளது. ஏதேதோ காரியத்தில் இருந்ததால் எனக்கு பசியே எடுக்கவில்லையே. ஆனால் இங்கு வந்ததிலிருந்து ஏன் இவ்வளவு பசிக்கிறது? அம்மா என்னை வீட்டை விட்டு அனுப்பும் பொழுதாவது சற்று வெண்ணெய் ஊட்டி விட்டு அனுப்பியிருக்கலாம். மூட்டை, அம்மா எதற்கு இந்த மூட்டையை கொடுத்து அனுப்பினார்கள்? ஒருவேளை இதில் வெண்ணெய், நிச்சயமாக இதில் வெண்ணெய் இருக்கும். வெண்ணெய், எனக்கு நிச்சயம் தெரியும். அம்மாவிற்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் எனக்கு வெண்ணெய் கொடுப்பதை மட்டும் மறக்கவே மாட்டார்கள். எப்பொழுது பிரச்சமண்டல வாசிகளுக்கும் இடையர் குல சிறுவர்களுக்கும் வெண்ணெய் கிடைப்பது ஆரம்பமாகிறதோ அப்பொழுது வரை நானும் வெண்ணெய் உண்ண போவதில்லை. இது நான் இடும் சபதம். இந்த பசியின் காரணமாக நான் என் சபதத்தை மறந்துவிட்டேன். ஆனால் அம்மா கூறுவார்கள், உயிரே போனாலும் வாக்குறுதி போகக்கூடாது. அதனால் எனக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் நான் என் சபதத்தில் இருந்து சற்றும் விலக மாட்டேன். அப்படி விலகுவதானால் அது என் அம்மாவின் கைகளால் தான். ஆனால் பசி மிகவும் அதிகமாய்க் கொண்டே போகிறது. என்ன செய்வது? இலந்தை, எத்தனை இலந்தைகள்! இன்று நான் வயிறு நிறைய இலந்தை உண்ண போகிறேன். தாயே, எனக்கு முள் குத்திவிட்டது தாயே. தாயே, தாயே, எனக்கு மிகவும் வலிக்கிறது தாயே. நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரரோ பரம அவதாரம். இந்த உலகத்தின் மொத்த கவலையையும் வலியையும் போக்க வல்லவர் ஆவார். ஆனால் ஒரு சிறிய முள் குத்தியதற்காக அவர் இத்தனை வேதனைப்படுகிறாரே. இதன் காரணம்தான் என்ன பிரபு? தேவரிஷி, இந்த முள்ளானது கண்ணனுடைய பாதத்தில் ஓர் விசேஷ இடத்தில் குத்தி உள்ளது. அதை பதம் என்பார்கள். இந்த பதத்திற்குள்ளே இவ்வுலகின் அனைத்து உணர்வுகளும் வேதனையும் வலியும் ஒன்று கலந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பாக கண்ணன் உலகின் மற்ற சுகங்கள் மற்றும் கவலைகளை ஒரு சேர உடன் வைத்திருக்கிறார். ஆதலால் முள் குத்தியது கண்ணனது உயிருக்கு ஓர் மிக முக்கிய மகத்தான நிகழ்வாகும் தேவரிஷி. நாராயண நாராயண. எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரபு. தேவரிஷி, கண்ணன் இவ்வுலகிற்கு வருவதற்கு ஓர் நிச்சயிக்கப்பட்ட நோக்கம் உண்டு. என்று கண்ணனுடைய அவதார நோக்கம் பூர்த்தி அடைகிறதோ, அதோடு அவர் பதத்தில் வீற்றிருக்கும் அனைத்து உணர்வுகளும் முடிகிறதோ, அந்நாளில் கண்ணனது இந்த உலக வாழ்க்கை பயணமானது நிறைவடையும். என்று கண்ணனுக்கு எல்லா கவலைகளும் ஒன்று சேர்ந்த பதத்தில் தான் முள்குத்தியுள்ளது. இதன் காரணமாகவே இன்று கண்ணன் இத்தனை வேதனைக்குள்ளாகிறான்.